பொதுவாகவே எத்தனையோ பேருக்கு வந்து வாழ்வாதாரம் இல்லாமல் பசியோட தவிக்கின்ற மக்கள்ல திருநங்கைகள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கார்கள். அவங்களுக்கு வந்து எந்த தொழிலுக்கு போனாலும் வருமானம் இல்லை. அவங்க வீட்டிலேயே வந்து அவங்க ஒரு குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள். ஒவ்வொரு வீட்டில் 5 பெண்கள் 10 பெண்கள் அந்த மாதிரி. அவங்களுக்கு வந்து எந்த வாழ்வாதாரமும் இல்லாமல் மிகவும் பசியில் தவித்து கொண்டிருக்கும் சமுதாயம் திருநங்கை சமுதாயம். இவர்களுக்கு என்னோட சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும், ஏதாவது நம்ம வந்து சும்மா வந்து 500 10 கையில் கொடுக்கறதுல வந்து எதுவுமே அது வந்து நிலைக்காது. மாதந்தோறும் அவங்களுக்கு வந்து பசியை தீர்ப்பதுக்கான ஒரு வழியை கண்டுபிடிச்சி இந்த மாதிரி நிவாரணம் கொடுக்க நான் வந்திருக்கேன். மூத்த திருநங்கை அன்பம்மா அவர்கள், அதே மாதிரி திவ்யா ஸ்வப்னராஜ்னு உமன்ஸ் லீக் ஃபவுண்டேஷன்லேருந்து அவங்க, இமானுவல் அவங்க வந்து ஒரு நிறுவனத்தில் அவங்களும் வந்து என்னோட கை கோர்த்து இந்த நிவாரணம் கொடுக்க வந்திருக்கும். கோவிட் ரிலீஃப்காக ப்ரொவிஷன்ஸ் கொடுக்க வந்திருக்கும். திருநங்கைகளுக்கு வந்து பொதுவாகவே வாழ்க்கையில் என்ன சொல்வார்கள் என்றால், உங்களால் வளர முடியாது, உங்களை பார்த்தா உலகம் சிரிக்கும், உங்களுக்கு இடமே இல்லாதுன்னு சொல்கிற சமுதாயத்தில் உண்மையான முகத்தோட தைரியமாக வெளியே வர மக்கள் திருநங்கைகள் கிட்ட தெய்வீக சக்தியும் இருக்குது, அந்த துணிச்சலும் தெம்பு இருக்குது. நிறைய மனிதர்கள் அவர்கள்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கலாம். மீண்டும் ஒரு முறை இந்த திருநங்கை சமுதாயத்தால் தான் நான் இவ்வளோ வளர்ந்துருக்கேன். அவங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எந்த அரசியல் சார்பும் எந்த சாயமும் இல்லாமல் ஒரு சமூக ஆர்வலராக நான் வந்து இங்கே வந்திருக்கிறேன். மேடம், இந்த தொடர்ந்து இந்த திமுக ஆட்சியாளர் அவரோட செயல்பாடு மக்களோட பசியை தீர்ப்பதுக்காக எல்லா அரசியல் கட்சியும் ஒன்று சேர்ந்து உழைக்கணும். இந்த டைமில் வந்து நம்ம அரசியல் செஞ்சோம்னா அது தவறாக இருக்கும். யாருமே நம்ம கருத்து சொல்லி நம்ம இந்த ஒவ்வொரு நாளும் பசினாலையும் கொரோனானாலையும் பிளாக் ஃபங்கஸ் எல்லோ ஃபங்கஸ்ன்னு சொல்கிறாங்க. இதனால வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குடும்பத்தில் 5 பேர் 10 பேர் வந்து இழந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த டைமில் வந்து அரசியல் செய்வது தவறு. ஸோ நான் அந்த அரசியல் பற்றி பேச விரும்பலை. ஓகே, தேங்க்யூ. Thank you.